ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் உண்மடி சேர்ந்தாள். அத்தியாயம் 21. நடு இரவில் வந்தவனை வாட்ச்மேன் குறுகுறுப்போடு பார்த்தபடி தான் கதவு திறந்து விட்டான். தன் அறைக்குள் சென்றபோது லைட் எரிந்து கொண்டு இருக்க அவள் சோஃபாவில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். இவளுக்கு வேறு வேலையே இல்லை என்று அவன் பார்க்கும் போதெல்லாம் அவள் தூங்கி கொண்டுதானே இருக்கிறாள். மெத்தையில் படுத்து தூங்க வேண்டியது தானே என்றபடி குளித்து இரவு உடைக்கு மாறி வந்தவனுக்கு அவன் அறை எப்போதும் போல் இருந்தது. நிம்மதியாகவும் இருந்தது. அதே சமயம் ஒருவித ஏமாற்றமும் வந்தது. ஸ்ரீவத்சன் சுதன் இருவரின் திருமணத்தின் போதும் அவர்கள் அடித்த லூட்டியை பார்த்து கொண்டுதானே இருந்தான். ஸ்ரீவத்சன் ஹனிமூன் சூட் புக் பண்ணி போய்விட்டான். சுதன் அவன் அறையை பூக்களாலும் வாசனை மெழுகுவர்த்திகளாலும் டெக்கரேட் பண்ண பார்த்து டிசைன் செலக்ட் பண்ணினான். அன்னி கூட. ஆனால் இன்று அவனுக்கு முதல் இரவு தானே. எனக்கும் அப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இல்லையே. ஏன்? ரொம்ப சாதாரணமாக பாலும் பழங்களும் ஸ்வீட்டும் டீப்பாயில் இருந்தது. இது சித்தி அம்மாவினுடைய வேலை என்று புரிந்து கொண்டான். அவர்களுக்கு தெரிந்ததை செய்திருக்கிறார்கள். இந்த குடும்பத் தொழிலோ பேரோ வேண்டாம். தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவனை விதி இழுத்து வந்து விட்டது. நாம் எதை வேண்டாம்னு விலக்கி வைக்கிறோமோ அது நம்மளை தேடி வந்தே தீரும். சின்ன வயதில் இருந்தே அந்தஸ்து, குடும்ப பெருமை, பாரம்பரியம் இப்படிப்பட்ட மாயைகளில் அவன் சிக்கி கொண்டது இல்லை. இயல்பாக சாதாரண குடும்பத்து பசங்க மாதிரி தான் இருப்பான். ஆனால் அவன்தான் இன்று குடும்ப பெயருக்கும் பெருமைக்கும் குறைவு வரக்கூடாது என்று தன்னுடைய ஆசைகள், காதல் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு எது வேண்டாம் என்று விலகி இருந்தானோ அதை கட்டி காப்பாற்ற போராடுகிறான். இதுதான் வாழ்க்கை. மாமா அண்ணன் மீது பெரும் வெறுப்பு வந்துவிட்டது. ஆனாலும் காட்டவில்லை. காட்டுவதால் எந்த பயனும் இல்லை. இது சுயநலமான உலகம். நாமும் அப்படி கொஞ்சமாவது இருந்தால்தான் பிழைக்க முடியும். பலவித எண்ணங்களோடு மெத்தையில் படுத்து தூங்கி போனான். காலையில் கண்விழித்த நைதிகை கண்டது மெத்தையில் தூங்கி கொண்டிருந்த தன்னவனைத்தான். தலை கலைந்து அவனுடைய முடி நெற்றியில் விழுந்து புரண்டது. அம்மாடி, இவங்க சந்தன கலர்ல இருக்காங்க. மெல்லிய அந்த குறுந்தாடி அவனுக்கு இன்னும் அழகாக இருந்தது. அவன் அருகே நின்று அவனை ரசித்து பார்த்த நைதிகை, மாமா நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள். அவன் லேசாக அசைய ஐயோ என்று ஓடி பாத்ரூமிற்குள் புகுந்து கொடுத்து உடைமாற்றி விட்டு வந்தாள். அவள் தலை குளிக்கப்பட்டபாடு அவளுக்குத்தானே தெரியும். 2 தோள்பட்டையும் வலித்தது. காப்பி குடிக்கணும் போல இருந்தது. இந்நேரம் சாந்திமா இருந்தால் அவள் எழுந்தது எப்படித்தான் தெரியுமோ. உடனே காஃபி கொண்டு வந்து விடுவார். இப்போ நான் தானே இறங்கி போகணும் என்றபடி பால்கனி பக்கம் சென்று தலையை கோதி விட்டாள். அவள் முடியில் இருந்து நீர் சொட்டியது. அவளுக்கு சரியாக துவட்ட தெரியலை. சற்று நேரத்தில் ஏய் நைதி என்று நித்யன் அதட்ட பயந்து போய் அவள் உள்ளே ஓட பாத்ரூம் பக்கம் இருந்து சத்தம் கேட்க அங்கே அவள் போய் பார்க்க நித்யன் கோபாவேசமாக நின்று கொண்டிருந்தான். அவள் பயத்துடன் அவனை பார்க்க, குளிச்சா பாத்ரூமில் தண்ணி விட்டு 4 பக்கமும் அலசி விடணும் என்று தெரியாதா? இதெல்லாம் ஒருத்தர் சொல்லி கொடுக்கணுமா? நம்மளோட அறை, பாத்ரூம் எல்லாம் நாம தான் சுத்தம் பண்ணணும். இன்னைக்கு ஒரு நாள் நான் செய்கிறேன், இனி நீ தான் செய்யணும், சரியா என்று அதட்டிவிட்டு உள்ளே சென்றான். அவள் கண்கள் கலங்கி விட்டது. அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. ஆனால் நித்யன் அப்படி இல்லை. பல வருடங்களாக வெளிநாட்டில் தனியாக வசித்தவன். சமையல், வீட்டு வேலை, சுத்தம் செய்வது எல்லாம் அவனே செய்து பழகியவன். அதனால் எல்லா இடமும் சுத்தமாக இருக்கணும் என்று நினைப்பான். அவன் காலையில் எழுந்து பாத்ரூமிற்குள் சென்றபோது கால் வைத்த இடம் வழுக்கியது. சுதாரித்து ஊன்றியவன் பார்த்த போதுதான் அவள் குளித்தபோது பட்ட ஷாம்பு, சோப்பு இதெல்லாம் பாத்ரூமின் 4 மூலையிலும் ஒதுங்கி இருப்பது பட்டது. அதுதான் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. கத்திவிட்டான். கார்த்திகேயனைத்தான் திட்டினான். செல்லம் கொடுக்கிறேன் என்று அவளை அடிப்படை விஷயங்களை கூட தெரியாமல் வளர்த்திருக்கிறார். சில பேர் அப்படித்தான். ஏன், ஸ்ரீநிதி கூட அப்படித்தான். அவளுடைய அறையை, பாத்ரூமை வேலையால் வைத்து சுத்தம் பண்ணுவாள். இதெல்லாம் நாம ஏன் செய்யணும்? அதை செய்யத்தான் வேலையால் இருக்கிறார்களே என்பாள். ஆனால் அவன் சிறுவயது முதல் சுமங்கலி செய்வதை பார்த்து இருந்ததால் தானே தன் அறையை சுத்தப்படுத்தி கொள்வான். அவன் குளித்து உடைமாற்றி வந்தபோது ஜன்னல் வழியாக எங்கோ பார்த்து கொண்டு இருந்தால் அவள் கண்கள் கலங்கி இருந்தது. அதை பார்த்தவனுக்கு பாவமாகத்தான் இருந்தது.
இல்லை, இனி இவளை இப்படியே விடக்கூடாது, எல்லாமே இவளுக்கு தெரியணும், தெரிஞ்சுக்கட்டும் என்று நினைத்தவன், நைதிகை போகலாமா என்றான். பட்டென்று திரும்பியவள் தன் கண்களை துடைத்து கொண்டு வேகமாக வர அவள் தலையில் இருந்து சொட்டிய நீரில் கால் வைக்க வழுக்கியது. அம்மா என்று அலறி அவள் விழும் முன் பிடித்து இருந்தான் நித்யன். மெதுவா மெதுவா என்றவன் அவள் தோள் பிடித்து நிறுத்தினான். அவள் உடல் பயத்தில் நடுங்கியது. நீதான் தலையை சரியா துவட்டாம இப்படி தண்ணி சொட்டி இருக்கு, முதல்ல ஒரு துண்டை எடுத்து தலையில கட்டு என்றான். அவளும் ஒரு துண்டை எடுத்து தலையில் கட்ட முயற்சி செய்தால் முடியலை. இது சின்னதா இருக்கு, இரு பெரிய டவல் தாரேன் என்று எழுந்து வந்து அவள் தலையை சுற்றி கொண்டையாக போட முயன்றான். அவனாலேயுமே அது முடியலை. உனக்கு நிறைய முடி, அதனால எனக்கு போட தெரியலை, சித்திக்கிட்ட கற்றுக்க, கொஞ்ச நேரம் இப்படியே பிடிச்சுக்க, தண்ணியை உறிஞ்சிரும் என்றான். பிறகு அவர்கள் இருவரும் இறங்கி வந்தார்கள். இருவரையும் கண்டதும் சித்தப்பாவும் சித்தியும் முகம் கொள்ளா புன்னகையுடன் வாங்க என்றார்கள். ஹாலில் ஸ்ரீநிதி, ஸ்ரீவத்சன், சுதன், வஞ்சிதா என அனைவருமே இருக்க, சாப்பிட வாங்க என்று சுமங்கலி கூட்டி போய் சாப்பாடு பரிமாற, அத்தை நான் செய்கிறேன் என்று நைதிகை நேற்று கணவன் சொன்னதை ஞாபகம் வைத்து கேட்க, பரவாயில்லை நீ உட்காரு, நாம் வெளியே போகணும் என்றவன் வேலையாளை கூப்பிட்டு நீங்கள் பரிமாறுங்க என்றவன், சித்தி சாப்பிட்டீங்களா என்று கேட்டான். ஆச்சு என்றார். சீக்கிரம் சாப்பிடு, நாம் போகணும் என்றவன் சாப்பிட்டு விட்டு ஹாலுக்கு வர, கிளம்பலாமா நித்யன் என்று வத்சனும் சுதனும் கேட்க, கிளம்பலாம் என்றான். அவர்கள் வெளியேறி அவர்கள் இருவரும் ஒரே காரில் ஏற நித்யன் மனைவியுடன் வந்து அவன் காரில் ஏறினான். இப்போ எதுக்குடா இவன் மனைவியை கூட்டிக்கிட்டு வர்றான் என்று வத்சன் கேட்க, தெரியலையே மாமா என்றான். வெகு அபூர்வமாகத்தான் சுதன் மாமா என்பான். சரி வா பார்ப்போம், ஆனால் எனக்கு இது சரியா படலை என்றான் வத்சன். என்ன சொல்றீங்க? அந்த அமைச்சர் மோசமானவர், எதுக்கும் பயப்பட மாட்டார், விவரமான ஆளும் கூட. இப்படி பட்டுன்னு 50,000 கோடியை தூக்கி நமக்கு கொடுக்கிறார் என்றால் சும்மா கொடுப்பாரா என்று வத்சன் கேட்க, அவர் நமக்கு எங்கே கொடுக்கிறாரு, அவருடைய மாப்பிள்ளை நித்யனுக்கு தானே கொடுக்கிறாரு. அது சரி, அந்த பணத்தை வைத்து நம்ம ஸ்ரீ குரூப்ஸை தானே திருப்பி கொடுக்க போறாரு. ஆமாம் ஆமாம் என்றான் சுதன். ஒரு பெரிய கட்டிடத்திற்குள் இவர்களின் கார் உள்ளே நுழைந்தது. இறங்கிய நைதிகை, இது என்ன இடம், இங்கே ஏன் கூட்டி வந்திருக்காங்க என்று புரியாமல் விழித்தபடி நித்யன் கூட சென்றாள். வத்சனும் சுதனும் இவன் மனைவி ஏன் இங்கே வருகிறாள் என்ற சந்தேகத்துடன் தான் சென்றார்கள். வக்கீல் ஓடி வந்து நித்யனையும் நைதிகையையும் வரவேற்றார். அனைவருக்கும் குடிக்க கொடுத்தார்கள். எதிரி கம்பெனி ஆட்கள் முகம் சோர்ந்து போய் வந்தார்கள். அவர்களை பார்த்த சுதன், பார்த்தீங்களா மாமா, இவனுங்க நம்ம கிட்ட என்ன ஆட்டம் காட்டினானுங்க, இப்போ பாருங்க பொட்டி பாம்பா அடக்கி இருக்கிறானுங்க. இவனுங்களை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றான் சுதன். சற்று நேரத்தில் அமைச்சர் மகன்களுடன் வந்தார். எதிரி கம்பெனி ஆட்களின் வக்கீலும் கார்த்திகேயனின் வக்கீலும் பேசினார்கள். எதிரி கம்பெனிக்காரர்கள் தலைகுனிந்து இருந்தார்கள். காரணம், நித்யனை பார்த்தால் அவர்களை அறியாமல் கோபம் கொதிக்கும். ஆனால் காட்ட முடியாதே. இன்று இந்த கோபத்தை காட்டினால் நாளைக்கு அவன் தொழில் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகுமே. அதற்காகத்தான் வாயை மூடிக்கொண்டு இருந்தார்கள். இன்று நித்யன் சிவனின் கழுத்தில் இருக்கும் பாம்பு மாதிரி எத்தனை கருடங்கள் சுற்றினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நித்யனை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்து விட்டோமே, அதுதான் இப்ப தப்பா போச்சு. விசாரித்தவரை இவன் அந்த வீட்டின் கடைக்குட்டி, வெளிநாட்டில் இருக்கான், தொழிலில் ஆர்வம் இல்லை என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அவனுக்கும் இந்த அமைச்சருக்கும் இடையே இருந்த நட்பு தெரியாமல் போய்விட்டது. அதைவிட இந்த புதிய உறவு எப்படி சாத்தியம்? இனி எந்த காலத்திலும் ஸ்ரீ குரூப்ஸ் நம்ம கைக்கு கிடைக்காது என்று நினைத்தாலும் பணம், பெரும் பணம் இந்த 2 முட்டாள்களை வைத்து சம்பாதித்து விட்டார்கள். அது அவர்களுக்கு மிகப்பெரிய விஷயம். இன்னும் 50 வருஷம் தொழில் நடத்தினாலும் இவர்களால் இவ்வளவு சம்பாதிக்க முடியாது. ஆனாலும் ஸ்ரீ குரூப்ஸ் கிடைத்திருந்தால் ஜாக்பாட் அடித்த மாதிரி இருந்திருக்கும். அதுக்குள் என்னமோ நடந்து போச்சு. முதலில் இவனுக்கு வெளிநாட்டுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கக்கூடாது. இவனுக்கு தெரியாமல் இந்த முட்டாள்களை மிரட்டி காரியம் சாதித்து இருக்கணும். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டலை என்று நினைத்து கொண்டார்கள். கார்த்திகேயன், என்ன வக்கீல் சார், எல்லாம் ரெடியா?
ரெடி சார். என்ன என்று எதிரி கம்பெனிக்காரர்களை அவர் பார்க்க, சார் நீங்கள் கொடுக்குற பணத்தை பிளாக் மணியாக கொடுங்க என்றார்கள். அதுதான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே. நீங்கள் பிளான் பண்ணினபடி ஸ்ரீ குரூப்ஸை சட்டப்படி இவங்கக்கிட்ட இருந்து வாங்கினீங்க. அதுக்கான டாக்குமெண்ட்டையும் இருக்குது. இப்போ என் மகள் நைதிகை ஸ்ரீநித்யன் உங்ககிட்ட இருந்து 30,000 கோடி ரூபாய்க்கு அந்த ஸ்ரீ குரூப்ஸை விலைக்கு வாங்குகிறாங்க. அந்த பத்திரப்பதிவு தான் இன்னைக்கு நடக்க போகுது. உங்களுக்கு 30,000 கோடியை செட்டில் பண்ணுறது தான் இப்போ பாக்கி. அதை வாங்கிக்குங்க என்றார் அமைச்சர் அழுத்தமாக. சார், அதனால் எங்களுக்கு பிரச்சனை வரும்னு ஆடிட்டரும் வக்கீலும் சொல்கிறாங்க என்று எதிரி கட்சி சொல்ல, அது உங்கள் பிரச்சனை. நியாயம் இல்லாமல் அநியாயமாக வட்டிக்கு பணம் கொடுத்து அதற்கு பதிலாக சொத்தை எழுதி வாங்கினது தப்பு. அதை விட தப்பு, அதுக்கு வட்டியாக வாங்கின பணத்தை விட 10 மடங்கு பணம் வாங்கியிருக்கிறீங்க. இந்த முட்டாள்கள் பணம் கொடுத்ததுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் பெட்டியில் வச்சு சும்மா கொடுத்துருக்குறானுங்க. இதோ இப்போ என்னை ஏமாற்ற அதே மாதிரி பெட்டியில் தான் பணம் கேட்குறீங்க. உங்களை நம்பி கொடுக்க நான் என்ன முட்டாளா? நான் சட்டப்படி உங்ககிட்ட இருந்து ஸ்ரீ குரூப்ஸை என் மகள் பெயருக்கு வாங்குறேன். அதற்கான பணத்தை சட்டப்படியாகத்தான் தருவேன். இல்லைன்னா கோர்ட்டில் பார்த்துக்கலாம் என்றார் கார்த்திகேயன். ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? ஸ்ரீ குரூப்ஸ் கைவிட்டு போனால் போகட்டும், பணத்திற்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்று தலையை ஆட்டினார்கள். பேங்க் செக் மூலம் 30,000 கோடியை கொடுத்தார்கள். வாங்கி கொண்டவர்கள் சரி கையெழுத்து போடுறோம் என்றார்கள். பக்கத்தில் இருந்த பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்ற இருதரப்பு வக்கீலும் முறைப்படி பதிவு செய்தார்கள். எல்லாம் முடிந்ததும் மற்றவர்கள் போய்விட அந்த கட்டிடத்திற்கு அனைவரும் திரும்பி வந்தார்கள். வக்கீல்களும் போய்விட மீதி இருந்தது நித்யன், நைதிகை, சுதன், ஸ்ரீவத்சன், ரபினேஷ், திவ்யேஷ், அமைச்சர். வெளியே அவருடைய PA மற்ற பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்தார்கள். உள்ளே வந்ததும் சுதன் கேட்ட முதல் கேள்வி, ஸ்ரீ குரூப்ஸை ஏன் அவர்களை எடுக்க விட்டாய்? பணத்தை கொடுத்து மற்ற டாக்குமெண்ட்டுகளை வாங்கி இருக்கலாமே, ஏன் சட்டப்படி அவர்களை எடுக்க விட்டாய் என்று தம்பியிடம் சுதன் கோபமாக கேட்டான். இந்த கேள்வியை இருவரும் கேட்பார்கள் என்று அனைவருக்கும் தெரியும். எனவே நிதானமாக கார்த்திகேயன், நீங்கள் இந்த கேள்வியை என்கிட்டத்தான் கேட்கணும் தம்பி என்றார்.